வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்க போவது ஊஞ்சலை பற்றி தான். ஒரு ஊஞ்சலில் இவ்வளவு விஷயமா? இவற்றை எந்த முறையில் பயன்படுத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். இது ஆரோக்கியத்திற்கும் ஏற்றது. ஊஞ்சல் ஆடுவது எதற்காக தெரியுமா? தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஊஞ்சலை பற்றி விரிவாக காண்போமா? வாங்க காணொளிக்குள் போகலாம். பல விளையாட்டுக்கள் பல தலைமுறைகளை தாண்டி நம்மிடையே போற்றப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்றுதான் இந்த ஊஞ்சல். விளையாட்டு சங்க பாடல்களில் வரும் சில குறிப்பிடத்தக்க செய்திகள் இருக்கின்றன. சிலப்பதிகாரத்தில் ஊஞ்சலை பற்றி பாடல்கள் 3, அவற்றில் ஒவ்வொன்றிற்கும் 5 அடிகள் உள்ளன. மற்றும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் நூல்களில் ஊஞ்சல் பருவம் என 10 பாடல்கள் உள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஊஞ்சல் ஆடுவது எல்லோருக்கும் பிடித்த விஷயம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கும் இந்த ஊஞ்சல் விளையாட்டு மகிழ்ச்சியை கொடுப்பதால் கோயில் விழாக்களில் ஊஞ்சல் சேவை என்று ஒன்றை இன்றளவும் பின்பற்றி வருகின்றனர். ஆண் பெண் குழந்தைகள் என்று எல்லா தரப்பினரும் இந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டுவர். அரசகுமாரிகள் முதல் சாதாரண குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் வரை தோழியர்களுடன் குதூகலமாக விளையாடும் ஒரு விளையாட்டு ஊஞ்சல் விளையாட்டாகும். ஊஞ்சலில் பல வகைகள் உண்டு. அவை ஆலமர விழுதுகளில் ஆன ஊஞ்சல், பொன் ஊஞ்சல், தாழை நார்களில் ஆன கயிற்றாலும், பனை நார்களில் ஆன கயிற்றாலும், வேல்களை நட்டு இடையில் கயிறு கட்டி ஊஞ்சல் ஆடியிருக்கிறார்கள். முன்பெல்லாம் ஊருக்கு வெளியே ஆலமரத்தில் ஊஞ்சல் கட்டி சிறு வயதில் ஆனந்தமாக ஆடினார்கள். பின்பு படிப்படியாய் அது குறைந்து காணாமல் போய்விட்டது. ஆலமரத்தின் விழுதுகள் உறுதியுடன் இருப்பதால் ஊஞ்சல் விளையாட்டுக்கு அது பெரிதும் உதவியது. அதன் விழுதுகளை பிடித்துக்கொண்டு குழந்தைகள் மற்றும் சிறுவர் சிறுமியர் ஆடி மகிழ்வர். 2 விழுதுகளை ஒன்றாக முடிச்சு போட்டு ஒருவர் அல்லது இருவர் அமர்ந்து விளையாடுவதும் உண்டு. கயிற்றின் பயன்பாட்டுக்கு பின்னர் உறுதியான கிளைகளை கொண்ட மாமரம், வேப்பமரம், புளிய மரம் ஆகிய மரங்களில் கயிற்றை கட்டி அதன் நடுவில் சாக்கு அல்லது போர்வையை வைத்து அதில் அமர்ந்து ஊஞ்சல் விளையாடினர். தினமும் தோட்டத்தில் ஊஞ்சல் ஆடுபவர்களுக்கு இதய நோய் கட்டுப்படும். ஊஞ்சல் ஆடுவதால் உடலில் இரத்த ஓட்டம் அதிகரித்து இதயத்திற்கு இரத்தம் சீராக செல்லும். தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஊஞ்சலில் ஆடுவது அதிக பலனை தரக்கூடியது. மரம் செடிகளில் இருந்து வரும் பிராணவாயு வேகமாக உடல் முழுவதும் பரவி இரத்தத்தை சுத்திகரிக்கும். இதயத்திற்கு சுத்தமான பிராணவாயுவை கொடுத்து இதயத்தை சீராக இயங்கச் செய்யும். ஊஞ்சல் ஆடுவது எல்லோருக்கும் பிடித்த விஷயம். வீட்டிற்கு இருக்கும் உபகரணங்களிலே அனைவருக்கும் அதிக மகிழ்ச்சியை தரக்கூடியது ஊஞ்சல்தான். இந்த ஊஞ்சல் ஆட்டம் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியத்திற்கும் ஏற்றது. அதனால் தான் வீடுகளில் தவறாமல் ஊஞ்சல் அமைக்கிறார்கள். இடவசதி குறைவாக உள்ளவர்களும் வாங்கி பயன்படுத்தும் வகையில் ஊஞ்சல்கள் வடிவமைக்கப்பட்டு இப்போது விற்பனைக்கு வருகின்றன. ஊஞ்சலில் ஆடுவதால் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து பாசிட்டிவ் எண்ணங்கள் தோன்றுகிறது. மகிழ்ச்சி பெருகி எதிர்காலத்தை பற்றிய வளமான எண்ணங்களும் தோன்றுகின்றன. இதன் அடிப்படையிலே தான் திருமணங்களில் ஊஞ்சல் சடங்கு நடத்தப்படுகிறது. ஊஞ்சல் ஆடுவதால் மனசோர்வு நீங்கி உடல் உற்சாகம் பெறுகிறது. நேராக அமர்ந்து கைகளை உயர்த்தி இரு பக்க சங்கிலிகளையும் பிடித்து கொண்டு வேகமாக ஆடும்போது முதுகுத்தண்டுக்கு இரத்த ஓட்டம் படர்ந்து மூளை சுறுசுறுப்பாகிறது. இது நல்ல பயிற்சி. கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் உட்கார்ந்து முதுகுத்தண்டு வளைந்து போன இன்றைய மனிதர்கள் இந்த ஊஞ்சல் பயிற்சியை தினமும் செய்வதால் முதுகுத்தண்டு வடம் பலம் பெற்று கழுத்து வலி குணமடைய வழி செய்கிறது. சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் மிதமான வேகத்தில் ஊஞ்சல் ஆடுவது நல்லது. சாப்பிட்ட உணவு நன்கு செரிக்க இந்த ஊஞ்சல் ஆட்டம் உதவும். கோபமாக இருக்கும் போது ஊஞ்சல் ஆடினால் கோபம் தணியும். வெளியில் சுற்றி அலைந்து விட்டு வந்து ஊஞ்சலில் உட்கார்ந்து கண்களை மூடி தலையை சற்றே மேலே உயர்த்தி இரு கைகளையும் ஊஞ்சல் பலகையில் பதிய வைத்து ரிலாக்ஸாக ஆடினால் களைப்பெல்லாம் பறந்து உடலின் ஒவ்வொரு பகுதியும் ஓய்வு பெற்று நிம்மதியாக இருக்கும். ஊஞ்சல்கள் பல வகை. சங்கிலியால் பிணைக்கப்பட்ட பெரிய பலகைகளை கொண்ட ஊஞ்சல் பழைய கால ஊஞ்சல் என்றாலும் இதில் ஆடும்போது த்ரில் அதிகம். நவீன வகை ஊஞ்சல்கள் சோஃபா வகையை சேர்ந்தது. அமர்ந்து ஆட வசதியாக இருக்கும். தோட்டம் திறந்த வெளிகளுக்கு இரும்பு ஊஞ்சல்கள் ஏற்றது. மூங்கில்கள் ஊஞ்சல்கள் பால்கனி படுக்கை அறைகளுக்கு ஏற்றது. மூங்கில்கள் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் வெயில் காலங்களில் குளிர்ச்சியை உடலுக்கு தர வல்லது. குறுகலான இடத்தில் ஊஞ்சல்கள் அமைக்கக்கூடாது. காற்றோட்டமான இடத்தில், தாராளமான இடவசதி உள்ள இடத்தில் ஊஞ்சல்கள் அமைப்பதே நல்லது. கூடுமானவரை ஜன்னல்கள் அருகே ஊஞ்சல்கள் அமைப்பது நல்லது. ரம்மியமான சூழ்நிலையில் ஊஞ்சல் அமைப்பதால் இளைப்பாற வசதியாக இருக்கும். வாஸ்துப்படி வீட்டின் முகப்பில் ஊஞ்சல் அமைத்தல் நல்லது.
அரண்மனையில் மகாராணியின் அந்தப்புறங்களில் இருந்து பூங்காவில் தங்க முலாம் பூசப்பட்ட பொன்னூஞ்சல் செய்து ஆடுவதும் உண்டு. அரசர், அரசி, இளவரசர், இளவரசி என ஆடி மகிழ்ந்தனர். நாட்கள் செல்ல செல்ல கால மாற்றத்திற்கேற்ப ஊஞ்சல் செய்வதிலும் மாற்றங்கள் ஏற்பட்டது. மரப்பலகைக்கு 2 பக்கமும் இரும்பு சங்கிலியை இணைத்து ஊஞ்சல் செய்தனர். பிற்காலத்தில் வசதி படைத்த அனைவரது வீட்டிலும் கார்டனில் மரப்பலகையிலான ஊஞ்சல்கள் கட்டி ஆடி மகிழ்ந்தனர். ஊஞ்சலில் ஆடும் போது நமது கவலைகள் காற்றிலே பறப்பது போல தோன்றி மனம் லேசாகின்றது. அதனால் இப்போது எல்லார் வீடுகளிலும் ஊஞ்சல் கட்டாய பொருள் ஆகிவிட்டது. ஊஞ்சல் மாட்டுவதற்கு முன்பு போல் பெரிய இடம் தேவைப்படுவதில்லை. இடவசதிக்கேற்ப சிறிய அளவிலும் ஊஞ்சல்கள் வடிவமைக்கப்பட்டு விற்கப்படுகின்றன. ஊஞ்சலில் ஆடுவது மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தை அளிக்கின்றது. ஊஞ்சல் ஆடுவதால் மனதில் நேர்மறை எண்ணங்கள் தோன்றுகிறது. எதிர்மறை எண்ணங்களின் தாக்கம் குறைகிறது. எண்ணங்கள் பலமாகின்றன. ஊஞ்சலில் ஆடுவதால் மனச்சோர்வு நீங்கி உற்சாகம் வழிகிறது. முயற்சி செய்து பாருங்கள். உங்களை அறியாமல் நீங்கள் இன்னும் இளமையாக உணர்வீர்கள். ஊஞ்சல் மாட்டுவதற்கு சிறந்த இடம் நம் வீட்டின் தோட்டமாகும். மரங்களுக்கு இடையில் ஊஞ்சல் ஆடும்போது அதிகமான ஆக்சிஜனை சுவாசிக்க முடியும். இதனால் இதயம் சீராக இயங்கும். கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட்டவுடன் சிறிது நேரம் ஊஞ்சலில் அமர்ந்து மெதுவாக ஆடினால் உணவு நன்றாக செரிக்கும். ஆனால் இந்த சமயம் வேகமாக ஆடுதல் கூடாது. இது மற்றவர்களுக்கும் பொருந்தும். ஊஞ்சல் ஆடுவது தற்பொழுது நாம் மறந்தாலும் பல கோயில்களில் உற்சவ மூர்த்தியை ஊஞ்சலில் திவ்ய தரிசனம் நாம் அனைவரும் இன்றும் காண்கின்றோம். இல்லத்திற்கு அழகு சேர்க்கும் கலைப்பொருட்களில் ஊஞ்சலும் ஒன்று. இதை ஒரு தெய்வீக ஆசனம் என்றும் கூறுவர். பழங்காலத்தில் எல்லா வீடுகளிலும் வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வைத்திருப்பார்கள். சுப காரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சலில் உட்கார்ந்து பேசுவதும் வழக்கமாக இருந்தது. வீட்டுக்குள் வரும் தேவதைகள் ஊஞ்சலில் ஆட பிரியப்படுவார்கள் என்றும் அவர்கள் செல்லும் போது நல்லதை தந்துவிட்டு செல்வர் என்பது நம்பிக்கை. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருடன் பகிர்ந்து அவர்களின் ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் உதவுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.